Good morning, champions. Professor Asun from Government College of Technology. I am a technical champion Niveda Alan. Niveda என்ன இதுனா assumption to be taken analysis of shear stress. ஒரு shear stress அனலைஸ் பண்ணனும்னு ஆசைப்படுறாங்க. என்ன எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படினா செயல் பண்ணனும்னா we should do the assumption. ஏன் assumption பண்ணா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சிம்பிள் ப்ராப்ளம் மாத்துறது தான் assumption. சோ என்னென்ன assumptionலாம் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க ஒவ்வொண்ணா பார்ப்போம். So first என்ன சொல்றாங்க a plane section of the beam normal to its longitudinal axis prior to bending or shear remains plane after the forces and couples have been applied. என்ன அர்த்தம் அப்படினா ஒரு பிளேன் இருக்கும். இப்போ நம்ம இதான் ஒரு பாடி வெச்சுங்க. பாடி வந்து 3 டைமென்ஷன்ல போடுறோம். சோ போடும்போது ஒரு பிளேன் இருக்கும். அந்த பிளேன் எதுனா இதான் அந்த பிளேன். சோ இதான் அந்த பிளேன் which is normal to the axis க்கு சரி அந்த பிளேன் வந்து எதுமே ஆகக்கூடாது. ஆஃப்டர் பெண்டிங் எப்படி ஆயிடுச்சு வச்சுங்களேன். பொருள் பெண்டா இருக்கலாம். ஆனா அந்த பிளேன் வந்து பிளேனுக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது. இது பெண்ட் ஆகலாம். ஆனா அந்த பிளேன் வந்து அப்படி இந்த பிளேன் அப்படியே தான் இருக்கும். பிளேனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ பிளேனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்போ என்னன்னா பிளேன் செக்ஷன் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் த ஃபோர்ஸ் அண்ட் கப்ளிங். இப்போ பிளேன் செக்ஷன் ரிமைன் பிளேன் ரெண்டே ஆகலாம். எப்பவுமே வந்து நம்ம கீவேர்ட்ல தான் படிக்கணும். படிக்கிறதுலாம் ரொம்ப சூப்பரான விஷயம். மெமரி வந்து சூப்பரா இருக்கும். அப்ப அந்த ஃபுல்லா மானே தேனே அதெல்லாம் வந்து அப்புறம் வைக்கணும். கண்மணி அந்த பாட்டு என்ன சொல்லுவாங்க, நல்ல மானே தேனே போட்டுக்கோ அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளேன் ரிமைன்ஸ் பிளேன் அவ்வளவுதான். அது ரெண்டு ரவுண்ட் பண்ணணும். பிளேன் ரிமைன்ஸ் பிளேன் அவ்வளவுதான். அப்ப என்ன ரிமைன்ஸ் பிளேன்? பிளேன் in the section of beam normal to the longitudinal axis prior to the bending or shear remains plane after the force and அதாவது லோட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரிமைன்ஸ் பிளேன். a plane remains plane all. அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, the material of the beam is homogeneous and isotropic. Isotropic means having same elastic property in all directions. Isotropic direction property முதல்ல தெரியும். ஐசோட்ரோபிக்னா என்னன்னு ஒரு மார்க் கேட்பாங்க. ஐசோட்ரோபிக்னா என்ன அப்படினா மெட்டீரியல் ஹேவ் சேம் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன். அதான் ஐசோட்ரோபிக். ஹோமோஜீனியஸ் அப்படினா சேம் காம்போசிஷன் அட் ஆல் லொகேஷன். சரியா? ஹோமோனா சேம் அர்த்தம், ஜீனஸ்னா காம்போசிஷன் அர்த்தம். சோ சேம் காம்போசிஷன் அட் டிஃபரண்ட் லொகேஷன்னா ஹோமோஜீனியஸ். அதாவது சேம் ப்ராப்பர்ட்டி இன் டிஃபரண்ட் டைரக்ஷன்னா ஐசோட்ரோபிக். சரியா? Next point என்ன சொல்றாங்க, every layer of a material is free to expand or contract longitudinally and laterally under stress and to not exert pressure upon each other. ஒரு லேயரோ இன்னொரு லேயரோ ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க. லாங்கிட்யூட் ஒரு லேயர் பை லேயரா அடுக்கும்போது ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் பாதிக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஆடணும். சீட்டு கட்டு அடிக்க வச்சுருக்கீங்களேன், அதான் வந்து ஃபாஸ்ட். அந்த சீட்டு கட்டு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லேயர் இன்னொரு லேயர் இருக்கு, ஒரு சீட்டு இன்னொரு சீட்டு இருக்குல்ல, அது ஒன்றுக்கு இன்னொரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது சொல்றாங்க. அதான் எவ்ரி லேயர் ஆஃப் மெட்டீரியல் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட். பாட் ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகலாம், ஃப்ரீயாக கான்ட்ராக்ட் ஆகலாம், இன்னொருத்தனை பாதிக்கூடாது. இப்போ நார்மலாக இருக்கும்போது என்னன்னா ஒருத்தன் எக்ஸ்பேண்ட் ஆகிறான்னா என்ன பண்ணணும்னா அவன் பக்கத்தில் கூட பிடிச்சி இருக்கும். கன்ஸ்ட்ரெயின் பாடி இருக்கும். ஒருத்தன் எக்ஸ்பேண்ட் ஆகிறான்னு வச்சுக்க, ரெண்டு பேர் ஒருத்தன் திருடனும் போலீஸ் ஓடனா சங்கிலியில் கட்டிட்டு வச்சுக்கேன், திருடன் இழுத்துட்டு ஓடனா போலீஸும் பின்னாடியே ஓடணும். ஸோ அதான் பாதிப்பு. திருடனும் ரெண்டு பேரும் ஒரே இது போட்டால் அப்படி ஓடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு லேயர் இன்னொரு லேயர் பாதிக்கூடாது. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், the beam initially straight and of uniform cross section and that the modulus of elasticity in tension and compression are equal. ஸோ ரெண்டு யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் இருக்கும், இனிஷியலி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஈக்குவலாக இருக்கும். Next, no fibers of the beam are stressed beyond the proportional limit. நம்ம விளையாட்டே வந்து ப்ரொபோஷனல் லிமிட்டுக்கு உள்ள தான். ஐயா இந்த விளையாட்டு ப்ரொபோஷனல் லிமிட் மேலே ஆடுறேன் சில நம்ம லிமிட் எது வரைக்கும் அப்படின்னு தெரியும். நம்ம லிமிட் வந்து ப்ரொபோஷனல் லிமிட் தான். லிமிட்டுக்குள்ளே இருந்துட்டா எல்லாமே சூப்பராக இருக்கும். லிமிட்டை தாண்டணும் அவ்வளோதான். அப்போ அவங்க நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான லிமிட் எந்த லிமிட்டு அவ்வளோதான். இன்னைக்கு 5 கான்செப்ட் ஒரு சிஎஸ்எஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அசம்ஷன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிவேதா கற்றுக் கொடுத்தாங்க. நிவேதாக்கு தேங்க்யூ.